வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பில்லியனியர்ஸ் பங்கர் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட்மே ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் டு 1 hour டியூரேஷன். கொஞ்சம் பெரிய சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். மணி ஹெய்ஸ்டோட டீம் கிட்ட இருந்து வரக்கூடிய மற்றொரு சீரிஸ் இது அப்படின்னே சொல்லலாம். அதனாலே இந்த சீரிஸ்க்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது பயங்கரமா இருக்கு. மணி ஹெய்ஸ்ட்ல எப்படி சிஸ்டத்துக்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய ஒரு வாரோ, அதே மாதிரி இதுல வந்து பணக்காரர்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய ஒரு வார் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஒரு நாட்டுல நியூக்ளியர் அட்டாக் நடக்குது அப்படின்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக பூமிக்கு அடியில பங்கர்ல போய் ஒளிஞ்சிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரியான சொபிஸ்டிகேட்டட் பங்கர்ஸ் தரக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட இன்சார்ஜ் தான் மினர்வா அப்படின்ற ஒரு லேடி. இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய பில்லியனியர்ஸ்க்குலாம் வந்து இதை ஆஃபர் பண்றாங்க. அது மாதிரியான ஒரு பணக்காரர் தான் நம்ம ஹீரோவான மேக்ஸோட அப்பா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னோட லவ்வரை ஆக்சிடென்ட்ல வந்து இழந்திருப்பாரு. அண்ட் அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக அவர் ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அங்க இருந்து அப்படியே அந்த பங்கருக்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போவாரு. அந்த பங்கருக்குள்ள அந்த லவ்வரோட ஃபேமிலியுமே இருக்காங்க. சோ அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, எதுக்காக இந்த பங்கர் ஆஃபர் பண்றாங்க, உண்மையிலேயே வெளியே அந்த நியூக்ளியர் அட்டாக் நடக்க போகுதா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். மணி ஹெய்ஸ்ட்ல டைரக்டா ஒரு பேங்க்ல கொள்ளை அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதுல அந்த லூட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லூட்டிங்கா இருக்கும். இன்ஃபேக்ட் ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதோட அந்த லாஸ்ட் எபிசோட்ல வரக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு நீட்டான ஒரு எண்டிங்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட எண்டிங்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே வந்து ஒரு நீட்டான ட்விஸ்டா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்தர் எபிசோட்ஸ்க்கான அந்த டோனையும் நல்லா செட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த பங்கரோட செட்டப், அங்க இருக்கக்கூடிய மேக்கிங், அது எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேயை பொறுத்த வரைக்குமே அப்படியே மணி ஹெய்ஸ்டோட பேட்டர்னை தான் இதுல ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதாவது பிரசன்ட்ல அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும், ஆனா பாஸ்ட்ல அதுக்கான பிளானிங் அண்ட் ஒருத்தரை பத்திய டீடைலிங் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே நீட்டா இருந்துச்சு. ஓவரால் மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு இது இருக்குமா அப்படின்றதுதான் உங்களோட கேள்வியா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு இது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமான விஷயம் மணி ஹெய்ஸ்ட்ல என்ன அப்படின்னா அந்த பரபரப்பு அப்படின்றது எல்லா எபிசோட்ஸ்லயுமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் இதுல பரபரப்புக்கு பெரிய பஞ்சமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இந்த கதை நகரவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுமே ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த பங்கர்ல நடக்கக்கூடிய ஃபைட்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய லவ்வா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஆர்டினரியா தான் எழுதியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் 1 பொறுத்த வரைக்கும் மணி ஹெய்ஸ்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பிலோ பாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீசன் 2 இன்னுமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3/5. இந்த சீரிஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.